ஒரே விஷயம் தெரிஞ்சுக்குங்க. என்னன்னா கடவுள் எதுக்கு வாடகை கொடுத்துருக்கானோ அது கொஞ்சமாக சந்தோஷமாக வாழ்ந்துக்குங்க. கொடுத்து வாக்கிடலாம். ஓகே. ரெண்டாவது விஷயத்த சொல்லணும். நான் உன்னை முன்னாக சொல்லியிருப்பேன், உனக்கு புரியாது கரெக்டாக. இன்னொன்று சொன்னா ரெண்டாவது ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒன்று சொல்லியிருக்கிறேன். அந்த காலை வாங்கி இந்த காலை விற்றுங்க, அதை மறந்துங்க. சரியா? திட்டினதுன்னா காலை வாங்காதீங்க. அம்மான ஃபேன்ஸ் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஒரு வருஷத்தை சொல்லிக்கிறேன். நண்டரே அப்படின்னா நண்டரே என்னன்னா, நாங்கள் சக்தி நானும் கல்லெடுத்து அடித்து போட்டிங்கன்னா கல்லெடுத்து மண்டல போட்டோம் தெரியுமா? தெரியாது, சொல்கிறேன். அதை நான் பகையாக வச்சுருக்கேன். பகையாக வைக்கல, காயப்பட்டுருச்சு மனசு. அதனால அப்படி இருக்காம என்னைக்கு இருப்போனே தெரியாது. அதனால் நடக்க பற்றி யோசிக்காமல் நண்பரை வாழ்ந்துருங்க. என்னைக்கு இருப்போனே தெரியாது. அதனால் தம்பியாக போயிட்டான் நினச்சி என்னைக்கு இருப்போனே தெரியாது. அவனும் எப்போ இருப்பான், நம்ம எப்போ இருப்போம். அதனால் இருக்கும்போது சந்தோஷமாக வாழணும். அவ்வளோதான். ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. ஒரு பாடம் நான் கற்றுக்கிட்டேன். என்னன்னா, நண்பரே நினச்சிக்கிட்டு இருக்குங்க, தலைவலி ஏறும், நஞ்சவனி தாங்க. முக்கியமாக சொன்னால் ஆத்மா நினைஞ்சிட்டு பகை அப்படி இருக்கக்கூடாது. ஆத்மா சாந்தியாகணும். அதான் முட்டி சாணம். ஓகே. இன்னொன்று விஷயத்த சொல்கிறேன். நண்டரே யோசிக்காம நண்டு முடிஞ்சதை வந்துங்க. நடக்கிற பற்றியே இப்போ யோசிங்க. ஓகே. நான் 5 வருஷம் இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் 5 வருஷம் செத்தாலும் 10 வருஷம் இப்போ நான் விட்டு கொடுத்துட்டேன். என்னைக்கு இருப்போம் கரெக்டானே.